அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 303 ரூபாய் 12% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப வேணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 475 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 721 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 820 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 49 தினார் 967 ஃபில்ஸ். குவைத்தை நோக்கி வந்த பேராபத்து மீண்டும் 48 மணி நேர காலக்கெடு திறக்காவிட்டால் அதிரடியான தாக்குதலை நடத்துவோம். ட்ரம்ப் எச்சரிக்கை. எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் யுத்தம் நிறைவடையும். ஈரான் தகவல். அதை கத்தார் மற்றும் ஈஜிப்த் எடுத்து வைத்தது. டிமோனா நகரம் மீது நேரடி தாக்குதல், பலரும் படுகாயம். வீடியோ கிளிப்பை பதிவிட்ட குவைத்தி குடிமகன் கைது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ குவைத்துடைய வானிலை மெதுவாக மழை கேட்டாற் போல் மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி ஒமான் மற்றும் சவுதி அரேபியாவில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா கனமழை பெய்திருக்குது. அதே மாதிரி அதிக வெள்ளமும் பதிவாகி இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இன்றைக்கி காலையில், அதாவது ஒரு 7:30 மணி 8 மணி டைமில் பார்த்திங்கன்னா அப்தலி பகுதிகளில் மழை பெய்ததாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. வீடியோ காட்சிகளை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். அதே போல் கத்தார் நாட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று கடலில் விழுந்ததாகவும் உடனடியாக தேடுதல் பணிகள் கர்வையும் மெம்பர்ஸையும் அதே மாதிரி பயணிகளையும் தேடிக்கிட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ரெஸ்கியூ டீம். அதே போல் ஒரு வாரத்துக்கு 4 முறை கைரோவிலிருந்து தம்மாமுக்கு நேரடி விமான சேவையை வழங்குவதாக குவைத் ஏர்வேஸ் உத்தியோகபூர்வ அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் 48 மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் காலக்கெடு கொடுக்குறோம். 48 மணி நேரத்துக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சமுத்திர சந்தியை திறக்காவிட்டால் உங்களுடைய எண்ணெய் வளங்களை நேரடியாக நாங்கள் தாக்குவோம். உங்களுடைய மிகிதம் இருக்கக்கூடிய அனைத்து வளங்கள் மீதும் கை வைப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். அது மட்டும் அல்லாது பல சிப்களும் நோக்கி வருது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஈரான் கோபப்பட்டால் எதிரே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மற்றும் குவைத்தினுடைய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. அதே மாதிரி அருகாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்தா நிச்சயமாக நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். அதை கத்தார் மற்றும் ஈஜிப்தும் பார்த்திங்கன்னா எடுத்து முன்வைத்திருக்கிறாங்க இந்த தகவலை அமெரிக்காவுக்கு. கடைசியில் அரபு நாடுகளை தான் நஷ்ட ஈடையும் கொடுக்குமோ சொல்ல முடியாது இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்காக. சிட்டி ஆஃப் டிமோனா, இஸ்ரேலுடைய டிமோனா சிட்டியில்
இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி நூற்றுக்கணக்கான பேர் காயம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. முதலாவது கட்ட தகவலில் 39 பேர் காயமடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து நியூக்ளியர் ஃபெசாலிட்டியில் குடியிருப்பு பகுதி தாக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் மீதான தாக்குதல் ஈரான் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மட்டுமல்லாது லெபனான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளையும் தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இஸ்ரேலு கட்டாயமாக சைலண்ட்டாக இருக்கணும். ஓவராக துள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது. ஏன்னா இப்போதைக்கு சிரியா லெபனான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலதிக பிரச்சனைகளை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவைத்தி குடிமகன் ஒருவர் குவைத்துடைய மன்னருக்கு நேரடியாக சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். இந்த வீடியோ பதிவு வெளியானதுலேருந்து உடனடியாக உள்துறை அமைச்சகம் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக சால்மி சுங்க அதிகாரிகள் குவைத்துக்கு வந்த பேராபத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. போதைப்பொருள், போதை மாத்திரை தான். முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்தில் தொடர்ந்துமே இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே வருது. எவ்வளோதான் தடுத்தாலும் அதிகாரிகள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப கவனம். இதில் சம்மந்தப்பட்டீங்க ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை தான். கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்கள் ரொம்ப கவனம். ஆம்புலன்ஸ் அல்லது ஃபயர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வாகனங்கள் வரும்போது, போலீஸ் வாகனங்கள் வரும்போது முடிந்த வரைக்கும் வேகமாக இடம் கொடுக்க பாருங்க. இது முக்கிய தகவலா தெரிவிச்சிருக்கிறாங்க. عند مشاهدة دوريات الشرطة والدفاع المدني والإسعاف في الطريق أثناء حالات الطوارئ من المهم الانتباه لها فورا والتصرف بهدوء دون توتر أو ارتباك. افسح الطريق عبر تخفيف السرعة تدريجيا والانتقال إلى أقرب مسار آمن. وإذا كنت في مسار غير مسارهم تجنب التوقف المفاجئ في وسط الطريق وحافظ على مسارك حتى تتمكن من العبور بأمان. وعدم السير خلف هذه المركبات والمحافظة على مسافة أمان لا تقل عن 50 متر بينك وبينها. وعند التقاطعات والإشارات الضوئية امنحها الأولوية الكاملة للمرور قبل مواصلة السير. الالتزام بهذه الإرشادات يساعد على الوصول إلى موقع البلاغ والتعامل مع الحالات الطارئة في الوقت المناسب ويساهم في إنقاذ حياة الآخرين. نقدر تعاونكم. السلام عليكم ورحمة الله وبركاته. هذه معايدة بالعيد بس مو لكم مو لعامة الناس، هذه معايدة خاصة بالشيخ العود بطويل العمر بسمو الأمير الشيخ مشعل الأحمد الجابر الصباح. طويل العمر، كل عام وانتم بخير وعساك من عواده، عساك من العايدين الفايزين، وأسأل الله أن يتقبل أعمالك وأن يديم عليك نعمة الصحة والعافية. طويل العمر بعد التهنئة في أمنية من أهالي أكثر من 1000 من أبنائك وبناتك الكويتيين المواطنين. مشكلتهم انهم تعاملوا مع الحرب في يومها الاول بتعامل فيه اندفاع وفيه مشاعر وفيه عاطفه واستعجال، ما حسبوا حساب التعقيدات اللي صارت بالتالي وبزياده. لكن مع استدعاء اول واحد فيهم الكل توقف، مسح، ما عاند، ما كابر، ما استمر. مع ذلك اكثرهم الان في السجن المركزي وعددهم يا طويل العمر كبير، ومو كلهم يعني لا أصحاب سوابق ولا شيء، مجرد العاطفة والمشاعر غلبت عليهم واكتبوا. طويل العمر أسرهم، آبائهم، أمهاتهم، أبنائهم وبناتهم وأحفادهم في هذا اليوم الفضيل ما لهم إلا بابك يطقونه علشان يقولون أو يطلبون هذه الطلبة أو هذه الأمنية بأن عيالهم يعني يعيدون معهم، وأن هذه الغمة يعني إن شاء الله تنشال عنهم. فالأمر لك طويل العمر، الكلمة الأولى والأخيرة لك. أنت مثل أبوهم، تبي تحاسبهم أنت أبوهم، تبي تعاتبهم أنت أبوهم، تبي تسامحهم جزاك الله خير. والله يقول فمن عفا وأصلح فأجره على الله. كل عام وأنت بخير يا طويل العمر وعساك من العايدين الفايزين، ونشوفك دائما بصحة وعافية وفي أمان الله.
اوه يا جماعه ثانك يو من هناك